தமிழ் சினிமால பீஸா அப்படின்ற திரைப்படத்தின் மூலமா உள்ள வந்து ஜிகர் தண்டா திரைப்படத்திலையும் அடுத்து ஹிட் அடிச்சாரு. என்னடா இவரு பீஸா ஜிகர் தண்டான்னு பேர் வைக்கிறாரு, பேரரசு மாதிரி ஒரே ஸ்டைல்ல போறாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பர்கர் பழைய சோறுன்னு பேர் வைப்பாரா அப்படின்னு நம்மளாம் பார்த்தா இல்ல, இறைவி அப்படின்னு பேர் வச்சு ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட்டாரு. படத்துல பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அண்மையில பாத்தீங்க அப்படின்னா படத்துக்கான பிரஸ் மீட் நடந்துச்சு. பிரஸ் மீட்ல எல்லாருமே கலந்துகிட்டு படத்தை பத்தி பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் பகிர்ந்துகிட்டாங்க. இதுக்கிடையில பாத்தீங்க அப்படின்னா கபாலி திரைப்படத்துடைய இயக்குனரான ரஞ்சித்தும் இந்த கூட்டத்துல பகிர்ந்துகிட்டு நிறைய விஷயங்களை சொன்னாரு. என்னென்ன பேசியிருக்காங்க படக்குழு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். கண்டிப்பா இறைவி வந்து என் கெரியர்லயே ஒரு முக்கியமான படமா இருக்கும். நிச்சயமா படம் சூப்பரா வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன் எஸ் ஜே சூர்யா அவர் கூட ஒர்க் பண்ணதும் சரி, விஜய் சேதுபதி ஆகட்டும், அஞ்சலி, கமாலினி முகர்ஜி, கருணா, ராஜாரவி சார், ஒரு நல்ல ஒரு ஜெர்னியா இருந்தது. படம் சூப்பரா வந்திருக்கு. ஒரு மகேந்திரன் சார் ஒரு படம் எடுத்தா அப்படி இருக்கும், ஒரு மகேந்திரன் சார் சின்ன வயசுல ஒரு படம் எடுத்தா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கான்டெம்பரரி மகேந்திரனா கார்த்திக் சுப்ராஜ் சார் இந்த படத்தை பண்ணியிருக்கிறார். இந்த வயசுக்கு ஒருத்தர் வந்து ஒரு எமோஷனல் டிராமாவை இந்த அளவுக்கு டீல் பண்ணி பண்றது ரொம்ப பாராட்டத்தகுந்த ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த படத்தில் ஆக்டரா கமிட் ஆகும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. என்னன்னா, என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ரொம்ப ஆம்பிஷனா இருக்கு, பெரிய ஆம்பிஷனா இருக்கிறது வந்து ஒரு நல்ல நடிகனா ப்ரூவ் பண்ணணும், ஒரு நல்ல பெரிய ஹீரோ ஆகணும் அப்படின்றது தான். அதுக்கு வந்து நான் வந்து ஆண்டவனை இப்படி சாப்பிட விடலை, இப்படி சாப்பிட வச்சு அந்த மாதிரி. என்னன்னா, அதுக்கு வந்து நான் ஒரு டைரக்டர் ஆகி ப்ரொடியூசர் ஆகி நானே ஹீரோ ஆகிக்கிட்டு பெரிய ஜேர்னி, ரொம்ப பெயின்ஃபுல்லான ஜேர்னி. அதெல்லாம் கடந்து வந்து பார்த்தா அப்புறம் சரியான படங்கள் எனக்கு நடிக்கிறதுக்கு அமையல. அப்புறம் ஒரு வெளியாளுங்கள்லாம் என்ன டைரக்ட் பண்ணும்போது நான் அவங்களுக்குடைய எக்ஸ்பெக்டேஷன் சரியா பண்ணலையா, ஒரு மேஜிக் நடக்கல. அப்போ வந்து ஒரு நியூ அன்பியார் படத்துலாம் நான் நடிக்கும்போது என்னை வந்து மிமிக்ரி பண்ணாங்க ஆடியன்ஸ் வந்து என்னை நல்ல நடிகனா ஒத்துக்கிட்டாங்களே ஒழிய ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டைரக்டர்ஸ் வந்து ஒரு மரியாதையான நடிகனா என்னை அக்செப்ட் பண்ணல. அந்த பெயின் எனக்கு எப்பொழுதுமே உண்டு. ஏன்னா எங்க போனாலும் ஏன்னா நீ டைரக்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதான் நான் ஒன்று சொல்லுவேன், இந்த 16 வயதுல சப்பானி கேரக்டர் இருக்கும். அப்போ சீரிய மேடம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி யாருமே நீ சப்பானி கூப்பிடக்கூடாது, கோபாலகிருஷ்ணன் தான் கூப்பிடணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்பாங்க, என்னப்பா எல்லாரும் இப்போ கோபாலகிருஷ்ணன் கூப்பிடுறாங்கல்ல அப்படின்னா, இல்லைங்க நான் தான் கோபாலகிருஷ்ணன், எல்லாரும் சப்பானின்னு தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அந்த மாதிரி நான் நடிகனா வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாரும் ஏன் நீ டைரக்ட் பண்ணக்கூடாது, ஏன் நீ நடிக்கிற அப்படின்னே கேட்பாங்க. அப்போ சப்பானி மாதிரி வரும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரோ டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் சார் என்னை வந்து ஒரு நடிகனா மதிச்சு ஒரு நல்ல கதாபாத்திரம் ஒன்று கொடுத்து என்னை நடிக்க வச்சதுனால ஆக்சுவலா இன்னைக்கு வந்து ஒரு ஆக்டரா நான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல ஜேர்னியில ஸ்டெப் எடுத்து வைக்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது. கார்த்திக் சுப்ராஜோட 2 படமும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஜிகர் தண்டா வம்பலே எனக்கு அதோடைய சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இறைவி பார்க்குறப்போ வந்து ஒரு எமோஷ்னலான ஒரு ஒர்க்கை வந்து ஒரு அட்டன் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மற்ற 2 படங்களோட விட இந்த இறைவி படம் நிச்சயமா வந்து எமோஷ்னலாக அதோட வேல்யூவை கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்தோனி தாசன் சூப்பராக இருக்குண்ணா உங்கள் சாங், எவ்வளோ நல்லா இருந்தது. எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக நான் படம் பண்ணுறது, என் படத்தில் எல்லாமே கொஞ்சம் எமோஷனல் வேல்யூவோடு தான் இருக்கும். எது பண்ணாலும் அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒன்று வச்சுருப்பேன் நான். அது முழுக்க இந்த படத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். முக்கியமாக பெண்களை மையப்படுத்தி, பெண்களை வந்து பிரதானப்படுத்தி, பெண்களை வந்து உயர்வாக சொல்லியிருக்கிற படங்கள் நிச்சயமாக நம்ம தமிழ் சினிமாவில் அதிகம் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்களை வந்து தொடர்ந்து வந்து இங்கே தமிழ் சினிமாவில் வந்து ஒன்று கேலியாகவும் கிண்டலாகவும் இல்லை வந்து அவங்களை வந்து ஒரு போதைப் பொருளாகவும் சதைப்பிண்டமாகவுமே காட்டியிருக்கிற ஒரு தமிழ் சினிமா நிறைய பண்ணியிருக்காங்க. அதில் சில படங்கள் மட்டும் விதிவிலக்கு. அந்த மாதிரி வந்து இந்த படமும் வந்து பெண்களை வந்து ரொம்ப உயர்வாக சொல்கிற படமாக நிச்சயமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் வாழ்த்துறேன். கார்த்தி நிச்சயமாக பாராட்டினா ஒன்று தான், தன்னோட ஒவ்வொரு படத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு வேலையை பார்க்குறது. அது பீட்சாவாக இருக்கட்டும், ஜிகர் தண்டாவாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்க இறைவியாக இருக்கட்டும், இல்லை அடுத்து எடுக்க போகிற படத்தோட அந்த லைன் அவருக்கு தெரியும். ஸோ வேறு ஜானர் ட்ரை பண்ணுறாரு. அந்த முக்கியமாக அவரோட இதையே உடச்சி வேறு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இறுதி முழுக்க இவ்வளோ சூப்பராக சிறப்பாக வந்திருக்குன்னா அது கார்த்திக் சுப்ராஜ் அப்படிங்கிற ஒரு ஆளோட தாட் ப்ராசஸில் உருவான மிக அழகான ஆழமான ஒரு சிந்தனை சிறப்பாக வந்திருக்கு. என்னோட படத்தில், என்னோட கேரியரில் இது நான் ரொம்ப முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன், மதிக்கிறேன், பெருமைப்படுறேன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு.
அண்ட் என்னோட கோ-ஆர்டிஸ்ட் முக்கியமாக சொல்லலாம் எஜே சூர்யா சார் பற்றி சொல்லணும்னா இவர் படங்களில் பார்த்து இந்த மனுஷன் என்ன மாதிரியான மனுஷனாக இருப்பாப்புன்னு எனக்குள்ள ஒரு ரஃபாக ஒரு இமேஜ் இருந்தது. இந்த மாதிரியான ஆள் தான் இப்படி இருப்பார் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நிச்சயமாக அப்படி இல்லை. எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு வேற ஒரு ஆளை மனுஷனாக வந்தார். சாதாரண பழகினாப்புல. ஏன்னா இருக்கிறவர்கிட்ட வேற ஒரு ஆட்டிடியூட் இருந்தால் என்னால் ஒரு கோ-ஆர்டிஸ்டோட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குமோ அப்படிலாம் பயந்துட்டு இருந்தேன். அவர் ரொம்ப சிம்பிளாகவும் சாதாரணமாகவும் ஒரு சீனுக்கு நான் ஏற்கனவே 4 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எந்த ஆட்டிடியூட் இல்லாமல் சினிமாவுக்கு புதுசாக வந்த நடிகர் மாதிரியே நடந்துக்கிட்டாரு. அது வந்து எங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிச்சு மனதளவில். அது வந்து அவருடைய பெருந்தன்மை. இப்போ என் நண்பர் பாபி அண்ட் கருணா அவங்களோட ஒர்க் பண்ணது எங்களுக்கு ஏற்கனவே இருக்க டைமிங் அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. ஈகோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த படத்தில் அடுத்து நடிச்சிருக்க அஞ்சலி அண்ட் பூஜா கமாலினி அந்த கதாபாத்திரோட சாய்ஸஸ் வந்து அவங்க வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அது படத்தில் பார்க்க உங்களுக்கு அழகாக வெளிப்படும்.